தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, சனிக்கிழமை தாய்மரியாள் குறிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம், ஜெபமாலை அன்னையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டில் மாதா இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வேளை வந்திருந்தாங்கன்னா தொடர்ந்து ஜெபிங்க. இனி வரப்போகிறாங்கன்னா ஃபாதர்ஸுங்க வீட்டுக்கு மாதா ஒரு அன்பியத்தில் ஒரு மாதா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் மாதாவில் உங்கள் வீட்டுக்கு என்றைக்கு மாதா வரப்போகிறாங்களோ அன்றைக்கி நன்றாய் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அது அபிஷேகம், ஆசீர்வாதம். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை 2 பெண்மணிகள் பேசிக்கொண்டார்களாம். என்னன்னா, இந்த உலகத்தை நன்மையை பற்றி சொல்பவர்கள், பாராட்டுகிறவர்கள் மிக மிக குறைவு. எனவே அதை நாம் புரிந்து கொண்டு விவேகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மைய சிந்தனை. 2 பெண்கள் பேசுகிறாங்க. அப்போது ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிற பெண்கள், 2 பேரும் நண்பர்கள். இப்போ இந்த பெண் கேட்குறா, நீ இறந்துட்டேன்னு நினச்சேன், நீ உயிரோடு தான் இருக்கியா? இவளுக்கு ஆச்சரியம். யாராவது அப்படி கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவளுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி கேட்குற நீ? நம்ம ரொம்ப நாள் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகிறது, அவ்வளவுதான். அதுக்காக நான் இறந்துட்டேன் செத்துட்டேன்னு சொல்லுவியா? இவ சொல்கிறா பதிலுக்கு, இல்லடி, கொஞ்ச நாளாக உன்னை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக பேசுகிறாங்க. நம்ம ஊரில் செத்து போனதானே நல்லது பேசுவாங்க, இறந்து போனதானே நல்லது பேசுவாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார்களாம். நண்பர்களே, வாழ்க்கையில் நல்லதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது, நல்லதை பாராட்டுவதே கிடையாது. என்னுடைய பங்கில், நான் முன்பு இருந்த பங்கில் ஒருவர் இருக்கிறார். எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் குறை சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, ஃபாதர், ஆன்மீகத்தில் தப்பாக இருந்தால் குறை தான் ஃபாதர். ஏதாவது ஆன்மீகம் சரியா நான் கேட்பேன் ஃபாதர். நான் கேட்டேன், குரல் கடவுள் விண்ணக தந்தை அப்படி அவர் நினச்சிருந்த குறையை பார்க்கணும்னு நினச்சிருந்தா நான் குருவாகவே இருக்க முடியாது, பலர் குருவாகவே இருக்க முடியாது, கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது, கோயிலுக்கே வர முடியாது, நன்மை வாங்குறதுக்கு தகுதியற்றவர் நம்ம. ஆனால் அவர் நம்ம மேலே இறக்கம் வச்சிருக்கிறதால நம்ம இன்றைக்கி நிற்கிறோம், அவர் நம்ம மன்னிக்கிறதால நம்ம நிற்கிறோம். நிறைய பார் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி நல்ல தம்பி தான், நல்லதுக்கு தான் கோவப்படுறாரு. இருப்பினுமே இன்றைக்கு குறை சொல்பவர்கள் தான் அதிகம், அதாவது பாராட்டுறவர்கள் இல்லை. நண்பர்களை பாராட்டுவோம். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை பார்த்து பாராட்டுங்களேன். இதான் நன்மையாக இருந்தால் வாய் திறந்து நல்லா பண்ணமா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கணவர் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பார், ஆமாங்க ரொம்ப கஷ்டப்படுறதா, வறுமையில் தான் இருக்கலாம், ஒருவேளை கடனில் இருக்கலாம். இருப்பினுமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நம்ம ஒரு அளவுக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ண நல்ல செயல்களை வைத்து அவரை பாராட்டுங்களேன். உங்கள் அம்மாவை பாராட்டுங்க, எவ்வளோ போராட்டம். உங்கள் அப்பாவை பாராட்டுங்க, எவ்வளோ கஷ்டம் நிறைந்த உலகத்தில் நம்ம அப்பா அம்மா நம்மளை கொண்டு வராங்க. வேறு நன்றிப்பான்னு சொல்லுங்களேன். அந்த நேரத்தில் கண்டுக்காத போது தான் தெரியும். நீங்கள் சொன்னவொடனே பாருங்களேன், ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நன்றின்னு சொன்னதா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிப்பாங்க. என் பிள்ளை இன்றைக்கி நன்றி சொன்னான், என் மகளை இன்றைக்கி நன்றி சொன்னான், தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லுவாங்க. பாராட்டுவோம் நண்பர்களே. திட்ட 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 கூட்ட கூட்ட நீ குடிந்தால் இந்த உலகத்தில் அப்படின்னு நீ அமுங்கி போகுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை பாராட்டி பாராட்டி பாருங்கள், அவன் நிமிர்ந்து நிற்பான். குறை சொன்னது போதும், பாராட்ட பழகுவோம். குறிப்பாக உங்கள் குடும்பத்திலேருந்து தொடங்குங்க. ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நன்மை, ஏதாவது நன்மை இருக்கும். எவ்வளோ தீங்கு செய்கிறவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஏதாவது நன்மை இருக்கணும் அல்லவா? பாராட்டுங்களேன். இன்றைக்கி உறங்கம் செல்வதற்கு முன்பாக நான் இவ்வளோ பேரை பாராட்டினேன், என் நண்பனை பாராட்டினேன், என் வேலை செய்கிற இடத்துல பாராட்டினேன், இந்த இவங்களெல்லாம் பாராட்டினேன் அப்படின்னு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஆராதனையில் கேட்டது போல் நான் இவ்வளோ பேரை பாராட்டினேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உரிமையோடு கேளுங்க. அந்த பாராட்டினுடைய வல்லமையை இறைவன் உங்களுக்கு தருவார். அதே தான் பாருங்க, இன்றைக்கு நற்செய்தியிலுமே ஆண்டவரை ஒருவர் பாராட்டுகிறார். உன்னை பாலூட்டி வளர்த்த, உன்னுடைய இந்த வார்த்தை அப்படியே வாசிக்கிற, உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் ஆண்டவர் இயேசுவை ஒருவர் பாராட்டுகிறார். பாராட்டுறவங்க ரொம்ப கம்மி. நற்செய்தியில் பெரும்பாலும் இயேசுவை குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டப்படுவார். சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? அவர் இறைமகனாக இருந்தாலும் மனுஷனாகவும் வாழ்ந்தார் இல்லையா? இறைமகன் மனிதனாகவும் வாழ்ந்தார் இல்லையா? சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? நம்ம சந்தோஷப்படுத்துவோமே. எப்படி? பிறரை பாராட்டி இன்றைக்கி இயேசுவை சந்தோஷப்படுத்துவோமே. அவர் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோமே. பாராட்டுவோம். ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. அம்மா ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணி தாயே, எங்களுக்காக ஜெபிங்க. ஜெபமாலை அன்னையே, அம்மா அந்த ஜெபமாலை மூலமாக வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள அம்மா பரிந்துரை ஜெபத்தில் எங்களை தாங்குங்க.
ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுத்தாங்க. ஜெபிங்க பிள்ளைகளை, உங்கள் வேதனைகள், கவலைகள், கஷ்டங்களை வைத்து ஜெபிங்க. இது ஆசீர்வாதம், இது வல்லமை, இது கிருபை, இது வல்லமையான நற்கருணை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம். ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். அபிஷேகமாய் இருப்பீர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் இயேசுவின் பேரில் சாட்சியமாய் இருப்பீர்கள். வல்லமையான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தலை வணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிறரை பாராட்டுவோம், இறை அருளில் வாழ்வோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.